அவர் சொல்லிக்க மாட்டாரு. ஆனா நான் சொல்லலாம், ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு குடமுழுக்கு போட்டவர்கள். அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நடந்த உண்மையை சொல்லுகிறேன். நேற்று பார்த்த ஐயா கமலஹாசன் அவர்கள் போறார். யாருங்க? தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு போய் பிரச்சாரம் பண்ற. என்ன பேசுறாரு தெரியுங்களா? ராஜராஜ சோழனை விட அதிகமா குடமுழுக்கு பண்ணாராமா. இந்த காமெடி எல்லாம் கேட்கணுங்களா? ஐயா அமைதிப்படையில சத்யராஜ் ஒரு கேரக்டர் அடிப்பார். அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு பேர் அவருக்கு வேணும். அப்ப நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏன்னு வச்சுக்குவார். அப்ப சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு அவரே பேரை வச்சுக்கிட்டு அமைதிப்படையில சத்யராஜ் வருவார். அந்த மாதிரி ஒரு சென்னையினுடைய பேட்டை ரவுடி ரவுடித்தனத்துக்காக அரசியலுக்கு வந்து ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு தன்னுடைய இமேஜை மாற்றுவதற்காக அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் முதலமைச்சர் போனார்னா செவத்துல பள்ளி ஓட்டுற மாதிரி வண்டியில் ஓட்டிருப்பாரு. அவரு ராஜராஜ சோழனை விட சிறந்தவரா? இந்த அநியாயத்தை கேட்டிருக்கிறீங்களா? ஐயா கமலஹாசன் அவர்களே, வாங்கின காசுக்கு அளவா கூவுங்க. வாங்கின காசுக்கு அவன் எவ்வளவு பாக்கெட்ல வச்சுட்டான். ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தான், எலெக்ஷன் பிரச்சார செலவுக்கு ஒரு நோட்டை வச்சான், அதுக்கு மட்டும் கூவுனா போதும். எதுக்கு ஓவரா ராஜராஜ சோழன்?